Hello friends, welcome to my channel. இன்னைக்கு ஸ்பெஷல் மட்டன் கிரேவி. மட்டன் கிரேவி எப்படி பண்றதுங்கறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாமா? மட்டன், ஆனியன், வெங்காயம், அப்புறமா தக்காளி, இப்போ தேங்காய் அப்புறமா நான் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் கசகசா, அப்புறம் கொஞ்சம் முந்திரி எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே போட போகிறதில்ல, அரைச்சி பால் எடுத்து போடலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் நான் எப்போவுமே மட்டனுக்கு வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். சிக்கனுக்கு நல்லெண்ணெய், மட்டனுக்கு வந்து கடலை எண்ணெய் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், தெரியும். இது வந்து கரம் மசாலா, இந்த பட்டை கிராம்பு எல்லாமே பொடியாக பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை சேர்த்துறேன். அப்புறமா வெங்காயம், இந்த வெங்காயம் வந்து பச்சை மிளகாயும் சேர்த்து கட் பண்ணி போட்டிருக்கு. இதுக்கு தேவையான அளவு, இது வதங்குற அளவுக்கு உப்பு போடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம இதை வதக்குவோம். அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கலாம். பாருங்கள், கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ கலர் மாறினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்ல வாசனை வருது. இப்போ வந்து நம்ம இது கூட மட்டன் சேர்க்க வேண்டியது. மட்டன் வந்து நான் வந்து ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். அந்த மட்டனை இதோடு சேர்த்துருங்க. நல்லா அந்த இஞ்சி பூண்டு வந்து மட்டனோட எல்லா பக்கமும் நல்லா சேர மாதிரி விரவிட்டு. இப்போ மட்டன் வேகாத நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்கும். அதுக்கு ஒரு டிப்ஸு தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றணும். அது மாதிரி 2 ஸ்பூன் தயிர், நல்லா கெட்டி தயிர், இதையும் போட்டு நல்லா நம்ம எல்லா பக்கமும் படுற மாதிரி பரட்டி விடணும். இப்போ நமக்கு மட்டன் வந்து ஈஸியாக வெந்துடும். சில பேர் எத்தனை விசில் வச்சாலும் வேகவே இல்லை, ரப்பர் மாதிரி இருக்குமீங்கல்ல, அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டை போட்டு மூடி வைக்கிறோம். மூடி வச்சு நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. நம்ம தண்ணி ஒன்றும் ஆட் பண்ணல, ஜஸ்ட்டு தயிரும் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் தான் சேர்த்தோம். ஸோ மறுபடியும் இதே நம்ம மூடி ஒரு 10 மினிட்ஸ் வைக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போவே பாதி வெந்த மாதிரி தெரியுது நமக்கு. ஸோ நல்லா இது வெந்துடுச்சு. அதாவது ஒரு பாதி வேக்காடு வந்திருக்கு. இப்போ தான் நம்ம வந்து வத்தப்பொடியை ஆட் பண்ண போகிறோம். காரப்பொடி நம்ம தேவையான அளவு போடுங்க. நான் வந்து ஒரு 1.25 ஸ்பூன் கிட்ட போடுறேன். அதே மாதிரி மல்லிப்பொடி வந்து நம்ம காரப்பொடி எவ்வளோ போடுறோமோ அதுக்கு டபுள் மடங்கு போடணும். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டே உப்பு போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக பார்த்து போடுங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த கோகோனட்டை வந்து அரைச்சி அதுலேருந்து நான் பால் மட்டும்தான் வடிகட்டி எடுத்துருக்கிறேன். அதை அப்படியே ஊற்றுறதில்ல. ஸோ ஜஸ்ட் அதை வடிகட்டி ஊற்றுங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம மித்த பொருட்கள் ஆட் பண்ணலாம். நம்ம வந்து இதில் வேறு எந்த ஒரு மசாலாவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த கோகோனட் மில்கே போதும், நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்க்குறோம். தக்காளி சேர்த்துட்டு 3 தக்காளி நான் நறுக்கி வச்சுருக்கிறேன். அந்த 3 தக்காளியுமே இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி, நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்தா போதும். ஏற்கனவே தேங்காய் பால் ஊற்றிருக்கோம் இல்லையா, விசில் வரும்போது அடிப்பிடிக்காமல் இருக்கணும். அதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா இது கிரேவியாக தான் பண்ண போகிறோம், ரொம்ப குழம்பு மாதிரி இல்லை. ஸோ இப்போ குக்கரில் வந்து நம்ம குறைஞ்சது ஒரு 5-6 விசிலாவது வைக்கணும். அப்போ தான் நல்லா வேகும். ஓகே, இப்போது விசில் வந்துருச்சு. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு மட்டன்னு. பாருங்கள், கலர் பாருங்கள், அந்த எண்ணெய்லாம் அப்படியே மேலே மிதந்து இருக்கும்போது பார்க்கவே செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஈஸியான கிரேவி.
பார்க்க தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் டைம் ஆக ஆக அது கெட்டியாயிடும். அவ்வளோதான். இது வந்து நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட வேணால் சாப்பிடலாம். ஈஸியான ஐட்டம். வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்கலை. ஜஸ்ட் அந்த தேங்காய் பால் வந்து இதுக்கூட சுவையை வந்து நல்லா கூட்டி தரும். அவ்வளோதாங்க, ஈஸியான ரெசிபி. இது நான் பண்ணுற ஸ்டைலு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஸோ இந்த ஸ்டைலையும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.